அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். வார பலன்களில் ஏப்ரல் 23 ஏப்ரல் 29 வரைக்கும் ஒரு வாரத்திற்கான பொது பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த வாரத்தில் விசேஷமான நாட்களை பார்க்குறோம். ஏப்ரல் 23 புதன்கிழமை அன்றைக்கு வாஸ்து நாள். யாரெல்லாம் புது வீடு கட்டணும், வாஸ்து பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ பண்ணுங்கள். ஏப்ரல் 25 வெள்ளிக்கிழமை பிரதோஷம். அன்றைக்கு நந்தியும் பெருமானையும் கைலாசபதி சிவபெருமானுடைய பூஜை, அபிஷேகம், ஆராதனை. எங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் பைரவருக்கு வழிபாடு, குறிப்பாக நந்தியும் பெருமானுக்கும் சிவனுக்கு வழிபாடு. ஆக பிரதோஷ வழிபாடு ரொம்ப முக்கியம். அடுத்தபடியாக ஏப்ரல் 26 சனிக்கிழமை மாத சிவராத்திரி. எப்போ நமக்கு சிவ வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்போ மாத சிவராத்திரி அன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு விசேஷம். ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதருடைய தேர் அன்றைக்கி இருக்குது. அடுத்து ஏப்ரல் 27 ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு அமாவாசை, முழு அமாவாசை அன்றைக்கி இருந்துகிட்ருக்கு. திங்கக்கிழமை 28 அன்றைக்கு கரிநாள். எல்லா விதமான சுபகாரியங்களும் விளக்கப்பட்ட நாள். ஏப்ரல் 29 செவ்வாய்க்கிழமை கார்த்திகை. யாரெல்லாம் கார்த்திகை விரதம் நம்ம இருக்கிறோமோ அன்றைக்கு விரதம் இருப்பது ரொம்ப விசேஷமானது. ஆக இந்த வார விசேஷ நாட்களை பார்த்தோம். இனி இந்த வாரம் திருக்கணித பஞ்சாங்கத்தில் அடிப்படையில் கிரக நிலைகள் எங்கெல்லாம் இருக்கிறாங்க. மேசராசியில் சூரியன், ரிஷபராசியில் குரு, கடகராசியில் செவ்வாய், கன்னி ராசியில் கேது. வழக்கம் போல் மீன ராசியில் 4 கிரகங்கள் சுக்கிரன், புதன், ராகு, சனி. இவங்க கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறாங்க. இவங்க இருக்கக்கூடிய இடம், இவங்களுடைய பார்வை, இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம். இந்த அடிப்படையில் 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்க போகிறோம். முதல்ல மேசராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். இந்த வாரமும் பார்த்திங்கன்னா உங்களுடைய 12ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்காங்க. ஆக இந்த வாரமும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய வாரமாக உங்களுக்கு இருக்குது. நான் அடிக்கடி சொல்கிறது 12ஆம் இடம் விரயம், 12ஆம் இடம் நஷ்டம், இது பொதுவான விஷயம். ஆனால் 12ஆம் இடம் அப்படின்னாலே முதலீடுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். உங்கள் கையில் பெரிய லெவலில் ஏதாவது பணம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை உங்கள் கையில் பணம் இல்லை அப்படின்னா எங்கேயாவது கடன் வாங்கியாவது எதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க, அல்லது ஏதாவது பொருள் வாங்குங்க. இது இல்லைன்னா இந்த வாரத்தை பொறுமையாக நிதானமாகவும் கடங்க. ஏன்னா 12ஆம் இடம் தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள். பெருசாக நம்ம சேவிங்ஸ் பண்ண முடியாத ஒரு காலகட்டங்கள். நம்ம எவ்வளோ கடன் வாங்கினாலும் அதெல்லாம் விரயமாவதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த வாரம் தொடர்கிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. யாருக்கெல்லாம் ஹையர் ஸ்டடியை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது. இந்த ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் ஏதாவது வெளியூர் போகணும், அல்லது வெளி மாநிலம் போகணும், வெளிநாடு போகணுங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இந்த வாரத்தில் நிறைய இருக்குது. இந்த வாரம் பெரிய லெவலில் உங்களுடைய முயற்சிகள் வேண்டாம். ரொட்டீனாக என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். பிஸ்னஸுமே உங்களை பொறுத்த வரைக்கும் சுமார் எல்லாமே இந்த வாரத்தில் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. ஆக பெரிய லெவலில் பிஸ்னஸில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கிறதுல நிறைய தடை இருக்குது. வருமானங்கள் இருக்குது, அந்த வருமானம் கைக்கு வருமான் அப்படின்னு தெரியல. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது உங்களுடைய வேலையில் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வேலை இருக்குது, வருமானங்கள் இருக்குது, பட் சம்பாத்தியங்கள் அந்த அளவுக்கு இருக்கான்னா வேலையில் இருந்துகிட்டு இருந்தால் கூட வேலையிலே பொறுத்த வரைக்கும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இந்த வாரமும் தொடர்கிறதுன்னு தான் சொல்லணும். ஆக இந்த வாரம் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டிய வாரமாக இருந்துக்கிட்டே இருக்குது. எது எப்படி இருந்தாலும் ஒரு பக்கம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் பெரிய லெவலில் இருக்குது. உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். இருந்தால் கூட இந்த வாரத்தில் உடலில் சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள். உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரம் சுமாராக தான் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையற்ற செலவினங்கள், வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த வாரமும் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இந்த வாரத்தில் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமாக எடுத்து வைங்க. நீங்கள் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்க அப்படின்னா லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம்
லாபம் கிடைக்கிறதுல நிறைய தடைகள் இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் இருக்கார். அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. இந்த வாரத்தில் நீங்கள் பைரவரையும் குறிப்பாக நரசிம்மரையும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரமும் உங்களுடைய மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட் கூடுது. கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இந்த வாய்ப்பை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கிங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள்லேருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இந்த வாரமும் கோச்சாரத்தில் கிரகங்கள் உங்களுக்கு செய்கிறாங்க. உங்களுடைய நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எதிர்பாராத நட்பு வட்டாரம் உங்களுக்கு உருவாகும். அது இல்லாமல் அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் சகாயம், ஆதாயம் இதெல்லாமே ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்கள் கையில் நிதி நிலைமை எப்படி இருக்குன்னு பார்க்குற போது கையில் பணம், தனம், பொருள் இருக்கும். யாருடைய பணமாவது உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அல்லது அதை நீங்கள் அனுபவிப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஏற்றம், முன்னேற்றம், புகழ், அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த காலங்களில் நீங்கள் சமூகத்தில் மதிப்பு மரியாதையோடு செயல்படுவதற்கான வாய்ப்பு, உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் அதிகரிப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. பெரிய லெவலில் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் ஏர்ன் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகளும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ரிட்டர்ன்ஸ் இருக்குது. அது மட்டுமல்ல, ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க, இன்ட்ரா ட்ரேடிங் பண்ண நினைக்கிறவங்க உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனும் சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த வாரத்தில் எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இருக்குது. ஸோ அது மட்டுமல்ல, எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் நிறையவே இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும். உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் பெறும். நீங்கள் யாரையாவது நம்பி ஏதாவது ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிங்கன்னா அவங்க ப்ராப்பராக செஞ்சு முடிப்பாங்க. யாரையெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரமும் இருக்குது. ஸோ இந்த வாரம் நீங்கள் உங்கள் புதிய முயற்சிகளில் இறங்கி ஈடுபட்டு வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய வேலை வாய்ப்புகள் இந்த வாரம் பரவாயில்ல. ஸோ நீங்கள் யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்களோ உங்களுடைய வேலையில் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் உங்களுடைய ஜாபில் இருக்குது. ப்ரமோஷனை ஏதாவது எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கும். வேலையில் எல்லா விதமான மானிட்டரி பெனிஃபிட்டும் இருக்குது. உங்களுடைய பிஸ்னஸுமே இந்த வாரம் நல்லா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் மகாலட்சுமியும் பைரவரையும் நல்லா வணங்கிட்டு வாங்க. மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரமும் உங்களுடைய 10ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது. உங்களுடைய அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் பெரியவர்களுடைய நட்பு, பெரிய மனிதர்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் கவர்மெண்ட்டால் நல்லது நடக்கணும் எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இருந்தால் கூட நண்பர்களாலும் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களாலும் ஏற்றம், முன்னேற்றம் இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய கையில் பணம், தனம், பொருள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும், ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள். ஓரளவுக்கு ஃபேவரபுளாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரம் உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமாக, சந்தோஷகரமாக இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுடைய பிஸ்னஸ் ஓரளவுக்கு நல்லாவே இந்த வாரம் இருக்கும். பிஸ்னஸால் உங்களுக்கு லாபம், வருமானங்கள் உண்டு. ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் பெரிய லெவலில் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ண பார்ட்னர் லாபம் அடைகிறாரு இல்லையோ நீங்கள் லாபம் அடைவதற்கான வாய்ப்பு இந்த வாரமும் நல்லா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வி பரவாயில்லாமல் இருக்கும். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ
உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்தால் நல்ல சேல்ஸு, நல்ல ப்ராஃபிட்டு இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. நான் அம்மா விட்டு பெரிய லெவலில் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதெல்லாமே நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் நீங்கள் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து உங்களுக்கு பெரிய லெவலில் கூடும். அது இல்லாமல் நீங்கள் இந்த வாரம் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றம் இருக்குது, பப்ளிசிட்டி இருக்குது, பாப்புலாரிட்டி இருக்குது. உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடுவதற்கான வாய்ப்பும் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். உங்களுடைய வேலை வாய்ப்புகள் இந்த வாரமும் நல்லா இருக்குது. யாரெல்லாம் வேலையில் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதுக்கான அங்கீகாரம் நிறையவே உண்டு. வேலையில் உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணுவாங்க. உங்களுடைய கொலீக்ஸும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எல்லாருடைய ஒத்துழைப்பும் இந்த வாரம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் தான் எல்லாத்துலேயுமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க. எவ்வளோ உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய வருமானங்கள் சம்பாதிச்சாலும் சரி, மனநிலை என்பது உங்களுக்கு சுமாராக தான் இருக்கும். அது மாதிரியான எண்ணங்கள் சிந்தனைகளை மாற்றுங்க. இது இந்த வாரம் உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் ரொம்ப நாளாக உங்களை பொறுத்த வரைக்கும் காதல் விஷயங்கள் ஏற்படாதவருக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. பட் இந்த லவ் சக்ஸஸ் ஆகுமான்னா இந்த வாரம் சுமார். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவு. ஸோ ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வாரம் நீங்கள் விநாயகரையும் சிவ வழிபாடையும் அதிகப்படுத்துங்க. கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது கடன் கேட்டிருக்கீங்க அப்படின்னா கடன் கிடைக்கும். குறிப்பாக என்ன காரணத்துக்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் எந்த விஷயத்துலையுமே எஃபர்ட் எடுத்து பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு அந்த காரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்களை நீங்கள் ஜெயிப்பீங்க. இந்த வாரத்தில் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதிருந்து ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. வேறு ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கனாலும் நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு செய்தியோ தகவல்களையோ எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அது அத்தனையும் நடக்கும். நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாரம் அமைவார்கள். வீட்டில் ஏதாவது பெட் அனிமல்ஸ் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த வாரம் வாங்குவதற்கு வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஆக இந்த வாரம் இவ்வளவு நன்மைகள் இருந்தால் கூட உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இந்த வாரம் இருங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய பொருளாதாரம் பரவாயில்ல, மணி ரொட்டேஷன் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். யாருடைய பணத்தையாவது நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் யாரோடலாம் நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்க அவங்களோடலாம் டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுங்கள். நிறைய இந்த வாரம் உங்களை நீங்கள் அவ்வளோ அப்டேட் பண்ணுறதுக்கு, உங்களை நீங்களே டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. குறிப்பாக கடகராசியில் பிறந்த நீங்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய கல்வி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. நீங்கள் பெரிய லெவலில் வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினச்சவங்களுக்கு அதற்கான மாற்றங்கள் இருக்குது. ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, நல்ல விலைக்கு சேல் ஆகலை, எப்போ விற்கும் தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு, அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் இந்த வாரமும் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல. யாரெல்லாம் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் இந்த வாரம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை, திருமணம் டெல்லி போயிட்டுருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு மேரேஜ் நடப்பதற்கான வாய்ப்பும் இந்த வாரமும் தொடர்கிறதுன்னு தான் சொல்லணும். இந்த வாரத்தில் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் உங்களுக்கு நன்மையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். செல்வம் செல்வாக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரிய மனிதர்களுடைய நட்பு தொடர்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வாரம் நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதனால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் விநாயகரையும் நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரமும் உங்களுடைய கோச்சாரத்தில் 8ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்குது.
எல்லா விதத்துலேயும் நீங்கள் பொறுமை நிதானமாக இருக்க வேண்டிய வாரமாக இருக்குது. 8ஆம் இடம் அப்படின்னாலே ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டம்னு அர்த்தம். ஆகையினால இந்த வாரம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க, இறை அருளை கூட்டுங்க. இந்த வாரம் பொருளாதார நிலைகள், வருமானங்கள் நிறையா இருக்குது, எதிர்பாராத செலவுகள் இருக்குது. இந்த வாரம் நீங்கள் எதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் நல்ல விதமாக முடியுமா அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது பெரிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்தாலும் ஒவ்வொரு காரியத்திலையுமே அதில் எதிர்பாராத தடைகள், பிரச்சனைகள், சின்ன சின்ன மன வருத்தங்கள், போராட்டங்கள் இதெல்லாமே இருந்துகிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் எனி இல்லாஸ், அதாவது எல்லா விதமான உறவுகளையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, இளைய சகோதர சகோதரிகளாலும் பிரச்சனைகள் இருக்குது. குறிப்பாக நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களால் கூட நமக்கு இந்த வாரம் பிரச்சனைகள், மன வருத்தங்கள் உண்டு. அதுலேயும் சிம்ம ராசியில் பிறந்த நீங்கள் தேவையில்லாத ட்ராவலை அவாய்ட் பண்ணுங்கள். பயணத்தால் நமக்கு மன நிம்மதியற்ற சூழ்நிலைகள், பிரச்சனைகள் இது இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய கல்வி, எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குறிப்பாக ஹையர் ஸ்டடியில் ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த வாரம் இருங்க. யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்கக்கூடிய ப்ராஃபிட் இல்லை. இந்த வாரம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு புகழ், அந்தஸ்து இருக்கக்கூடிய வருமானங்கள் சுமார். நீங்கள் ஏதாவது அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா கவனமாக இருங்க. எதிரிகளால் தேவையற்ற பிரச்சனைகள், போராட்டங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்குது. உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸை கூட்டுங்க, இது ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் பெருசாக ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இதிலெல்லாம் ரொம்ப பொறுமை நிதானமாக இருங்க. QG இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் வேண்டாம். எல்லாமே லாபம் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம். லாபம் கைக்கு பணமாகவோ, தனமாகவோ, பொருளாகவோ வருவதில் நிறைய தடைகள் இருக்குது. ஸோ சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். சுமாராக தான் இருக்குது. வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனை இருக்குது, போராட்டங்கள் இருக்குது, மனக்குழப்பங்கள் இருக்குது, நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்குது. எல்லாருமே நமக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நம்ம சுப்பீரியரும் சரி, கொலீக்ஸும் சரி, எல்லாமே சதி மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் உருவாகும். அதனால் ரொம்ப அடக்கி வாசிங்க. பார்க்குற வேலையை அவசரப்பட்டு வர்றது, வேறு கம்பெனிக்கு முயற்சி பண்ணுறது எல்லாத்தையுமே இந்த வாரம் போஸ்ட்போன் பண்ணுங்கள். கிரக நிலைகள் நமக்கு சுமாராக தான் இருக்குது. வேலை இருக்கா அதை மட்டும் பாருங்கள். அந்த வேலையில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீங்கள் பிரச்சனைகளை சகிச்சு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்கறது வேண்டாம். ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் பண்ணுங்கள். இதெல்லாமே போன வாரம் மாதிரி இந்த வாரமும் தொடர்கிறது. பொறுமை நிதானமாக இருங்க. நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக நல்லா கும்பிடுங்க. இந்த வாரத்தில் நீங்கள் பெரும்பாலும் நரசிம்மருடைய வழிபாடு இதிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு கொடுக்கும். கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி நான் அஃபேரில் இருக்கேங்கிறவங்களுக்கு உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகும். ஒருவேளை பிரேக்கப் ஆன லவ் மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது. திருமணத்திற்கான வாய்ப்பு இது வரைக்கும் நடக்காதவங்களுக்கு உண்டு. அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாவது இந்த வாரம் நடக்கும் அல்லது தொடரும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது. நல்ல ஒரு லாபம், வருமானங்கள் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸை பெரிய லெவலில் பண்ணுறீங்க. 2-3 பிரான்ச்சஸ் இருக்குது, யூனிட் இருக்குது. 2-3 இடத்துல 2-3 வேலை பார்க்குறோம், பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறவங்க எல்லாருக்கும் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கைக்கு பணமாகவோ பொருளாகவோ வரும். அதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள், நல்லது நடக்கும். நான் பெரிய லெவலில் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறேன், என்னுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் லாக் ஆகிருக்கு, எப்போ வரும்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய பணம் வருவதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பரவாயில்ல, மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் பெருசாக இல்லைனாலும் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் இறுதியான வெற்றி உங்களுக்கு தான். அதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணாமல் இருக்க வேண்டாம். எந்த விஷயத்தை எது பண்ணாலும் ட்ரை பண்ணுங்கள். கடுமையான போராட்டத்துக்கு இடையில் அந்த முயற்சிகள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த வாரம் உங்களுடைய கல்வி ரொம்ப நல்லா இருக்குது. அண்டர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் எல்லாமே பரவாயில்ல. யாரெல்லாம் நீங்கள் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குது, லாபம் இருக்குது. ஒருவேளை
நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல. இந்த வாரத்தில் நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு லாபம், மகசூல் நிறையவே உங்களுக்கு உண்டு. அதுலேயும் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவு. ஸோ உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வருமானம், அந்தஸ்து, புகழ் கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உண்டு. நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் மதத்தின் மேல் பற்று, ஈடுபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறையவே உண்டு. இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் ஓரளவுக்கு பரவாயில்ல. யாரெல்லாம் வேலையில் ஜாபில் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வாரம் ட்ரை பண்ணுங்கள். வேலையில் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறவங்க அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் நிறையா இருக்குது. இறைவனுடைய அனுகூலம், அனுக்கிரகம் இந்த வாரம் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரையும் பைரவரையும் நல்லா வணங்கிட்டு வாங்க. துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய 6ஆம் இடத்துல கிரகங்கள் ஃபேவரபுளாக இருக்குது. 6ஆம் இடம் இஸ் ஏ சக்ஸஸ். நீங்கள் ஏதாவது காரியம் ஆகணும் அப்படின்னா இந்த வாரம் ட்ரை பண்ணுங்கள். அந்த காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும். ஏதாவது இந்த வாரத்தில் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க, ரிசல்ட்டை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரம் உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்களை நீங்கள் வெற்றி கொள்வதற்கு, ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு கேஸ் இருக்குது, வழக்கு இருக்குது, டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குங்கிறவங்க நீங்கள் வழக்குகள்லேருந்து விடுபடுவதற்கு, வழக்குகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு உண்டு. என்ன ஒன்று, உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு நேரடியாகவோ மறைமுகமானோ ஏதோ ஒரு வித தொல்லைகள் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதிலிருந்தும் நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு கிரக ரீதியாக இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் ஜாபில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும். ஐடியெல்லாம் நீங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. நான் ரொம்ப நாளாக வேலை தேடிட்டுருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு பெட்டர் ஜாப் இருக்குது. ஆல்ரெடி நான் பார்க்க வேலையை விட்டு வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கங்கிறவங்களும் இந்த வாரம் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஜாப் கண்டிப்பாக இருக்குது. எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, வயசாகிடுச்சு, இனிமேல் வேலை கிடைக்குமான்னு தெரியலன்னு நினைக்கிறவங்களும் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு வேலை உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரமும் உங்களுக்கு இருக்குது. ஆக வேலையில் எவ்வளோவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு ரெகக்னைஸ் இருக்குது. நீங்கள் உங்கள் வேலையில் உங்களுடைய கொலீக்ஸ், உங்களுடைய சுப்பீரியர் அத்தனை பேரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் கையில் பணம், தனம், பொருள் இருக்கும். கேட்ட இடத்துல பணம், கடன் கிடைக்கும். என்ன லோன் எதுவும் கேட்டிருக்கீங்க, கடன் கேட்டிருக்கீங்கன்னா கிடைக்கும். என்னென்ன காரணத்திற்காக கடன் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு நன்மையாக முடியும். இந்த வாரத்தில் எதிர்பாராத உறவுகளால் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தால் கூட உறவுகளால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிஸ்னஸ் இந்த வாரம் பெருசாக நஷ்டமும் இல்லை, லாபமும் இல்லை, நார்மலாக அந்த பிஸ்னஸ் இருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா 2 பேர்லையுமே ஒரு ஆள் லாபம் அடைவதற்கான வாய்ப்பு, குறிப்பாக பார்ட்னர் லாபம் அடையணும், நீங்கள் நஷ்டமடையணும் அப்படிங்கிறது இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கையில் இந்த வாரம் ரொம்ப கவனமாக இருங்க. கணவன் மனைவி 2 பேரில் யாருக்காவது ஓரளவுக்கு பிரிவு, பிரச்சனைகள் அல்லது தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள் இது இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அது விஷயத்தில் நீங்கள் கவனம். நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய உற்பத்தி தந்த நல்ல சேல்ஸு, நல்ல லாபம் இந்த வாரமும் தொடரும் தான் சொல்லணும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பிரம்மாவையும் சிவனையும் நல்லா வழிபாடு பண்ணுங்கள். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு, ஆதரவாக எதிர்பார்க்குறீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். உறவுகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. இந்த வாரமும் உங்களுடைய மகிழ்ச்சி தொடரும். பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணாமையே நீங்கள் சம்பாதிப்பதற்கான வாரம் இந்த வாரம் இருக்குது. நீங்கள் வேலையில் இருக்கீங்கன்னாலும் உங்கள் வேலையில் முன்னாடி இருந்த ஒர்க் லோடு, ஒர்க் ப்ரெஷர் குறைஞ்சி அதை நீங்கள் ஒரு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் பார்ப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்கும்.
எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இருக்கும். கெஸ்ட்டு யார் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க, நீங்கள் யார் வீட்டுக்காக கெஸ்ட்டாக போவீங்க. இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ரொம்ப நாளாக குடும்பத்தில் நல்லது நடக்கலை, சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்குது ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த வாரம் நடக்கும். நீங்களும் அடிக்கடி ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான எதிர்பாராத விதமாக வாய்ப்புகள் உண்டு. அது இல்லாமல் எதிர்பாராத நான் சொன்ன மாதிரி தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமையும். இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு, குழந்தைகளால் மகிழ்ச்சி, அவர்களால் சந்தோஷம் உங்களுக்கு இருக்குது. ரொம்ப நாளாக எனக்கு நோய் இருக்குது, நோயினால் ரொம்ப அவஸ்தைப்பட்டுருக்கேன், நிறைய மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டும் குணமாகலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரமும் நீங்கள் நோயிலிருந்து விடுபடுவதற்கு அல்லது நோய் குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த வாரம் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சுமாராக தான் இருக்கும். பட் அதே சமயத்தில் இந்த வாரம் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து இருக்குது. அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு ஏற்ற முன்னேற்றம் உண்டு. நீங்கள் விளையாட்டு துறையில் இருக்கிறீங்க, ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கூடும். இந்த வாரம் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குது, உங்கள் லாபம் உங்கள் கைக்கு வரும். ஸோ இந்த வாரத்தில் உங்களை அறியாத எதிர்பாராத மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய கல்வியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்லன்னு தான் சொல்லணும். இந்த வாரத்தில் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு டெவலப் ஆகும். ஆல்ரெடி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசுகிற நண்பர்கள் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரம் நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் உங்களுக்கு சுமாராக தான் இருக்கும். உங்களுடைய பிஸ்னஸில் உங்களுக்கு லாபம் வர்றதில் சுமார். உங்களுடைய மேரிட்டல் லைஃப் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். உங்களுக்கு முதலே சொன்ன மாதிரி காதல் விஷயங்கள் உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகி அது மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குதுன்னு தான் சொல்லணும். இந்த வாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. இந்த வாரம் நீங்கள் முருகனையும் குறிப்பாக பிரம்மாவையும் நல்லா வணங்கிட்டு வாங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்கள் கையில் பணம் தனம் பொருள் இருக்கும். பட் அதுக்கு தகுந்த செலவுகளும் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இந்த வாரத்தில் யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி இடங்கடை வாங்கணும், வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்களோ இந்த வாரம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் தாராளமாக வாங்க. ஒரு பக்கம் உங்களுடைய 4ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்குது. 4 அப்படின்னாலே லைஃப்பில் எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்குங்க, திருப்தியற்ற மனநிலைன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய ஜாபில் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு பெரிய அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும். ஸோ உங்களுடைய வேலையிலையும் சரி, உங்களுடைய பிஸ்னஸ்லையும் சரி, அது மாதிரியான மனநிலைகளை நீங்கள் மெயினாக மாற்றுங்க. நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் அந்த வேலையை ரசித்து பாருங்கள். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், லாபம் இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன், அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் ரெண்டிலுமே ரொம்ப கவனமாக இருங்க. அதே சமயத்தில் இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி சனி பகவான் அவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே இருக்கார். ஸோ ஒரு தடவைக்கு 2 எந்த விஷயங்களையும் நீங்கள் ட்ரை பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய காரியங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ எகைன் அண்ட் எகைன் மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள். சனி அப்படின்னாலே சோம்பேறித்தனம்னு அர்த்தம். ஸோ அது மட்டும் இல்லை, சனின்னா காலதாமதம்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு சோம்பேறித்தனப்படாதீங்க, எந்த ஒரு விஷயத்தையுமே போஸ்ட்போன் பண்ணாதீங்க, குயிக்காக அண்ட் ஃபாஸ்ட்டாக முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இது இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே இருக்கார். இனி வருங்காலங்களில் அது விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்களும் உணரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். யாரையும் பெருசாக நம்பி நீங்கள் இருக்காதீங்க. நீங்களே உங்கள் காரியத்தை முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதெல்லாமே இந்த வாரத்திலேருந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்களுடைய பிஸ்னஸ் இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும். இதுதான் இந்த வாரத்தில் பிஸ்னஸில் உங்களுக்கு இருக்குது.
மொத்தத்தில் லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் லாபம் இல்லை. அந்த பிஸ்னஸை நீங்கள் விட்டு வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் கிடையாது. இந்த வாரம் உங்களுடைய கல்வி ரொம்ப நல்லாவே இருக்குது. அண்டர் எஜுகேஷன், ஹையர் ஸ்டடி ரெண்டுமே ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லணும். யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கொஞ்சம் பொறுமையாக இந்த வாரம் இருங்க. இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். வேலையில் ஒரு முதல்ல சொன்னது தான், எந்த வேலை இருக்கான்னு மட்டும் பாருங்கள். அந்த வேலையில் நீங்கள் பெருசாக சாட்டிஸ்ஃபைடு எதிர்பார்க்கறதுக்கான வாரம் இல்லை. ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டுக்கோ பாசிபிலிட்டிஸ் இல்லை. எல்லா விஷயத்திலும் இந்த வாரம் பொறுமை. இந்த வாரத்தில் நீங்கள் முருகனையும் குறிப்பாக பைரவரையும் நல்லா வணங்கிட்டு வாங்க. மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணுங்கள், நல்லது நடக்கும். உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் நல்ல கிரகங்கள் இருக்குது. உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் பெறும். நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்க, அல்லது பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுடைய தொழிலில் லாபம், வருமானங்கள் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் தேவையில்லாத மனக்குழப்பங்கள், எண்ணங்கள், சிந்தனைகள் வேண்டாம். எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்கள். 3ஆம் இடம் உங்களுடைய எண்ணங்கள். அங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கிரகங்கள் இருக்குது. எல்லாமே மாறுபட்ட சிந்தனைகள், மாறுபட்ட குணங்களை உங்களுக்கு கொடுக்கும். எல்லாம் மைண்டை தெளிவாக வச்சுங்க. அன்வான்ட் திங்கிங் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்கள். இது இந்த வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க, அதுவும் நடக்கும். ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினச்சவங்களுக்கு வீடு மாற்ற இடமாற்றங்கள் உண்டு. நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேலாகலை, நல்ல விலைக்கு போகலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ இந்த வாரம் அது விற்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. உறவுகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. எல்லா விதமான உறவுகளையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். இது இந்த வாரத்தில் முக்கியம். உங்களுடைய எளிய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த வாரம் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இருக்கீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது. நீங்கள் ட்ரேடிங் பண்ணாலும் சரி, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி, ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாரம். எல்லா விதமான யூக வணிகங்களும் ஃபேவரபுளாக இருக்குது. எல்லா விதமானங்கிற வார்த்தையை கேட்ட உடனே பெரிய லெவலில் நீங்கள் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் அடைக்க வாசிங்க. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் அரசியலில் இருக்கீங்க அப்படின்னா புகழ், அந்தஸ்து இருக்குது. நீங்கள் இந்த காலகட்டங்களில் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி, வருமானங்கள், நியூ அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. நீங்கள் ஐடியில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. உங்களுடைய வேலையில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான ரெகக்னைஸ் கிடைக்கும். உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க. அத்தனை விதமான பெனிஃபிட்டும் உங்களுடைய வேலையில் கிடைக்கும். வேலையில் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறேன், இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறேன், இன்சென்டிவ் எதிர்பார்க்குறேன், போனஸ் எதிர்பார்க்குறேங்கிறவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் ரோல் சேஞ்ச் பண்ணணும், அல்லது ட்ரான்ஸ்ஃபரை எதிர்பார்க்குறேன், அல்லது என்னுடைய ப்ராஜெக்டை மாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாற்றங்கள் இந்த வாரம் உறுதியாக இருக்குது. ஆக இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸுமே ஓரளவுக்கு பரவாயில்ல. எதிர்பாராத தெய்வ அனுகூலம், அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். இந்த வாரத்தில் நீங்கள் ஆஞ்சநேயரையும் குறிப்பாக பைரவரையும் நல்ல தரிசனம் பண்ணுங்கள். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரமும் உங்களுடைய 2ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்காங்க. 2ஆம் இடம் அப்படின்னாலே நீங்கள் லைஃப்பில் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் உங்கள் கையில் பணம், தனம், பொருள் இருப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது. அதே சமயத்தில் இந்த வாரம் யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சுருக்கீங்களோ, பேச்சையே மூச்சாக வச்சுருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம், சம்பாத்தியம் இருக்குது. இந்த வாரத்தில் அதே சமயத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற போது அதுவுமே பரவாயில்ல. நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் சித்தியாகும். யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க. உங்களுடைய அந்தஸ்து, புகழ் கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. இந்த வாரத்தில் யாரெல்லாம் கவர்மெண்ட்டால் காரியம் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாருடைய பணமாவது உங்கள் ரொட்டேஷனில் இருக்கும். இந்த வாரம் நீங்கள் பெரிய லெவலில் பண்ணக்கூடிய காரியங்கள் அத்தனையும்
ஏதோ விதத்தில் நன்மையாக உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய கல்வி ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில், ரேஸ் லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குது. அதுலேயும் நீங்கள் டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கோல்டு பாண்டு ஏதாவது வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்லதொரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு எதிர்பாராத தன வரவும் பொருள் வரவும் உண்டு. அதே சமயத்தில் இந்த வாரம் யாருக்காவது நீங்கள் பணம் கடன் கொடுத்தீங்கன்னா திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் உங்களுக்கு வருமானத்தையும் சம்பாத்தியத்தையும் கொடுக்கும். பிஸ்னஸ்லாம் உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. உங்களுடைய லைஃப் பார்ட்னரும் சரி, உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னரும் சரி இந்த வாரம் பரவாயில்லன்னு தான் சொல்லணும். இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ஏன்னா உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறது. ஏதாவது ஒரு வேலை, ஒரு வருமானம் இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம், ப்ரைவேட் செக்டாரில் இருக்கலாம், எனி அதர் ரெஃப்யூட்டட் கன்சர்னில் இருக்கலாம். எதில் இருந்தாலும் உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் சாட்டிஸ்ஃபைடு என்பது நல்லா இருக்குது. அதில் முன்னேற்றம், வருமானங்கள், சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு லாபம், மகசூல் இருக்குது. உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது, லாபம் இருக்குது, வருமானங்கள் இருக்குது. ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல நட்பு வட்டாரங்கள் உருவாகும். ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றம் இருக்குது. அதுலேயும் உங்களுக்கு அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்கள், அவர்களால் ஏற்றங்கள், முன்னேற்றங்கள், இது அத்தனையும் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும். இருந்தால் கூட இந்த வாரம் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். அதையும் முருகனை நல்லா கும்பிட்டு வாங்க. நல்லதொரு ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும். மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லா விதமான என்டர்டெயின்மெண்ட்டும் உங்களுக்கு இருப்பதற்கான சூழ்நிலைகள் இந்த வாரம் உண்டு. உங்கள் ராசியிலேயே கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் இருக்கிறது. இது வரைக்கும் உங்களுக்கு அஃபேர் இல்லைங்கிறவங்களுக்கு லவ் அஃபேர் உண்டு. அஃபேர் இருக்கிறவங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகி பின்னாடி மேரேஜில் முடியும். இதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வாரம் அந்த பிஸ்னஸ்ஸு ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். உங்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். அதுக்காக தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, தொழில் இல்லாமல் விட்டு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு காப்பாற்றப்படும். நீங்கள் யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களே இந்த வாரம் தொடர்பு கொள்ளுங்கள். அதுலேயும் நேரடியான தொடர்பு உங்கள் வாழ்க்கையில் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். ஸோ ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேல் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி நார்மல் ரேட்டுக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சவங்களுக்கு முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. அதே சமயத்தில் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து எந்த காரியமும் பண்ண வேண்டாம். எல்லாமே நமக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராகவே இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய சர்வீஸ்க்குரிய சூரியன் 2ஆம் இடத்துல சுக்கிரனோட இருக்கார். வேலை இருக்குது, வேலையில் நிறைய பிரச்சனை இருக்குது. ஆக எந்த நீங்கள் சர்வீஸில் இருந்தாலும் சரி வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் இல்லைன்னா பார்க்கும் வேலையில் நிறைய பிரச்சனைகளை, மறைமுகமான தொல்லைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய வாரம் இந்த வாரம் இருக்குது. எல்லா விதத்துலையும் நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் பொறுமையாகவும் நிதானமாகவும் அதை டீல் பண்ணுங்கள். அது இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி என்பது ரொம்ப குறைவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரமும் இருக்குது. உங்களுடைய கல்வி, அண்டர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் ரெண்டுமே நல்லா இருக்குது. யாரெல்லாம் இது வரைக்கும் திருமணம் நடக்கலையே, திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு, அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உண்டு. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள். 2வது திருமணத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. நான் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், வருமானம் வர்றதில் நிறைய தடைகள் என்பது இருக்குது. அப்பாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தவங்களுக்கு அது கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் நிறையவே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பாஸ்போர்ட், வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்துடும். வர்றதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். இந்த வாரத்தில் தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத சிந்தனைகள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா
உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த வாரத்தில் உண்டு. உங்களுடைய நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம் அத்தனையுமே இருக்குது. குறிப்பாக உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டு. இந்த வாரம் நீங்கள் மகாவிஷ்ணுவை வழிபாடும், குறிப்பாக சிவ தரிசனமும் ரொம்ப நல்லா பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். நன்றி, வணக்கம்.